அது ஒரு அழகான நாடு. அந்த நாட்டிற்கு என்று ஒரு சட்டம் இருந்தது. அதன்படி யார் வேண்டுமானாலும் அந்த நாட்டிற்கு மன்னராக வர முடியும். ஆனால் அந்த பதவி 5 ஆண்டுகள் மட்டுமே. 5 ஆண்டு முடிந்த அடுத்த நாளே மன்னரை அந்நாட்டின் எல்லையோரம் பாய்ந்தோடு மாற்றின் மறுபுறம் உள்ள அடர்ந்த காட்டில் விட்டு விடுவார்கள். அந்த காட்டில் மனிதர்கள் கிடையாது, கொடிய விலங்குகள் மட்டுமே வாழ்ந்தன. மன்னர் காட்டிற்குள் நுழைந்ததுமே அவ்விலங்குகள் அவரை கொன்று தின்றுவிடும். இந்த சட்டத்தை யாராலும் மாற்ற இயலாது. இந்த நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டவர் மட்டுமே ஆட்சி அரியணையில் அமர முடியும். ஆக மன்னராக முடிசூற்றுக் கொண்டவரின் தலையெழுத்து 5 ஆண்டுகளுக்கு பின் கட்டாய மரணம் என்பதுதான். இந்த கடுமையான சட்டத்திற்கு பயந்தே யாரும் அந்த பதவிக்கு ஆசைப்படாமல் இருந்ததால் அந்த அரியணை பெரும்பாலும் காலியாகவே இருந்தது. இருப்பினும் ஒரு சிலர் எப்படி இருந்தாலும் சாகத்தானே போகிறோம், மன்னராகவே மடியலாமே என்று பதவியேற்பதும் உண்டு. அதிலும் பாதி மன்னர்கள் அந்த பயங்கர காட்டிற்கு போகும் வழியிலே மாரடைப்பால் மரணம் அடைவதும் உண்டு. இப்படி ஒரு மன்னருக்கு 5 ஆட்சி காலம் முடிந்தது. அன்று ஆற்றின் கரையை கடந்து காட்டிற்கு செல்ல வேண்டும். அவரை வழி அனுப்ப நாடே திரண்டிருந்தது. மன்னர் வந்தார். அவருடைய சிறப்பான ஆடைகளையும் நகைகளையும் அணிந்து முடிசூடி தங்க வாலேந்தி வைரங்கள் மின்ன மக்கள் முன் நின்றார். மக்கள் வாயை பிளந்தனர். இன்னும் அரை மணி நேரத்தில் சாகப்போகிறவருக்கு இவ்வளவு அலங்காரமா என்று கேலியும் கிண்டலும் செய்தனர். தான் செல்லவிருந்த படகை பார்த்துவிட்டு சினம் கொண்ட அவர், மன்னர் செல்லும் படகா இது பெரிய படகை கொண்டு வாருங்கள், நான் நின்று கொண்டா செல்வது, சிம்மாசனத்தை கொண்டு வாருங்கள் என்றார். கட்டளைகள் பறந்தன, காரியங்கள் நடந்தன. சற்று நேரத்தில் அலங்கரிக்கப்பட்ட அழகான படகு ஆற்றினரை கிழித்து கொண்டு மறுகரை நோக்கி பயணித்தது. மக்கள் திகைத்து நிற்க, மன்னன் கையசைக்க பயணம் தொடர்ந்தது. இதில் மிகவும் அதிர்ச்சி அடைந்தவர் படகோட்டியே. காரணம், இதுவரை அவர் மறுகரைக்கு அழைத்து சென்ற எந்த மன்னரும் அங்கே மகிழ்ச்சியாக சென்றதில்லை. அழுது புலம்பிக் கொண்டுதான் செல்வார்கள். எனவே இவற்றை பொறுத்து கொள்ள முடியாத படகோட்டி, மன்னா, நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் தெரியுமா என்று கேட்டார். தெரியும், மறுகரைக்கு செல்கிறேன் என்றார் மன்னர். அங்கே சென்றவர்கள் திரும்பவும் இந்த நாட்டிற்கு வந்ததில்லை தெரியுமா என்றார். படகோட்டி, தெரியும், நானும் திரும்ப இந்த நாட்டிற்கு வரப்போவதில்லை என்றார் மன்னர். பின்னே எப்படி உங்களால் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது என்று கேட்டார் படகோட்டி. அதுவா, நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஆட்சிக்கு வந்த ஓராண்டு முடிவில் 1000 வேட்டைக்காரர்களை அந்த காட்டிற்கு அனுப்பினேன். அவர்கள் கொடிய விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி கொன்றுவிட்டார்கள். 2ஆம் ஆண்டு முடிவில் 1000 விவசாயிகள் சென்றார்கள், காட்டை செப்பனிட்டு உழுதார்கள். இன்று ஏராளமான தானியங்கள், காய்கறிகள் அங்கு விளைகின்றன. 3ஆம் ஆண்டு முடிவில் 1000 கட்டடக்கலை வல்லுநர்கள், தொழிலாளர்கள் சென்றனர். இன்று வீடு, வாசல், அரண்மனை, சாலைகள் எல்லாம் தயார். 4ஆம் ஆண்டு முடிவில் 1000 அரசு அதிகாரிகள் சென்றனர். நிர்வாகம் சீரடைந்தது. இந்த 4000 பேரும் தங்கள் மனைவி குழந்தைகளுடன் சென்று அங்கே வாழ்வதால் அவர்கள் ஒரு சிறிய நாட்டையே உருவாக்கிவிட்டார்கள். இப்போது நான் காட்டிற்கு போகவில்லை, என்னுடைய புதிய நாட்டிற்கு போகிறேன். சாகப் போகவில்லை அப்பா, வாழப்போகிறேன். அதுவும் மன்னராக ஆளப்போகிறேன். உனக்கு ஒருவேளை அரண்மனை படகோட்டி வேலை வேண்டுமென்றால் இந்த படகோடி இப்படியே என் நாட்டில் வேலைக்கு சேர்ந்துவிடு என்றார் மன்னர். அவர் சொன்னதை கேட்டு அப்படியே வியப்பில் ஆழ்ந்து போனார் அந்த படகோட்டி. ஆம், மரணத்தை வென்று மறுவாழ்வு பெற விரும்புகின்றவர்கள் இவ்வுலகில் வாழும்போதே மறு உலகை மனதில் கொண்டு வாழ்ந்தால் எல்லாம் சாத்தியமே என்பதை இந்த நிகழ்வானது உணர்த்துகின்றது.